என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சீஷன் என்ற தலைப்பிலே தொடர்ந்து இந்த இன்றைய முத்து பகுதியிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த சிறிய செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்துங்கள். அநேகருக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அநேகர் ரசிகர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர்கள் உண்டு. ஆனால் சீஷனுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சீஷன் என்பவன் யார் என்பதை லூக்கா 5ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த 3 நாட்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு கருத்தையும் நாம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் சீஷனாக இருக்கணும்னு சொன்னால் என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். உபதேசத்தில் நிலைத்திருப்பவன் சீஷன். எந்த உபதேசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பல உபதேசங்களை அவர் தன்னுடைய இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் சொன்னார். நீங்கள் குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தின் 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கங்களை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு பல காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அதிலும் நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே பல உபதேசங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு பல உபதேசங்களை நம் வாழ்க்கையிலே அவர் சொல்லிக் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். உலக தலைவர்கள், அரசியல்வாதிகள் கூட இயேசுவினுடைய உபதேசங்களை எல்லாம் பேசுவார்கள். இயேசுவின் உபதேசங்களை அவர்கள் மேற்கோள் காட்டுவார்கள். பாருங்கள், நமக்கு இயேசுவின் உபதேசம் தெரியும். ஆனால் அதை கை கொள்ளுகிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. தெரிவதற்கும் கை கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்றது சட்டம். சட்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அநேகர் அதை கை கொள்வதில்லை. காரணம் என்னென்னா, அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சட்டத்தை, அந்த உபதேசத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதை செயல்படுத்துவதில்லை. காரணம், அறிகிற அறிவோடு நிறுத்திவிட்டு அதில் நிலைத்திராதது தான் காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நேரங்களில் வேத வசனத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், செய்தி கேட்கிறோம். ஆனால் அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்து நாம் அதில் வாழ்கிறோமா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். காலையில் எழுந்து நான் பைபிள் படிக்கிறேன். ஆண்டவரே, நான் படிக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் என் இருதயத்தில் பதியற்றும். என் இருதயத்தில் அவைகளை வைத்து நான் அதை தியானித்து அதன்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அதை ஒரு நாள் முழுவதும் ஏன் நம்ம மனதில் போட்டு சிந்திக்கக்கூடாது? எதெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் நான் படித்தது, அவருடைய உபதேசங்களில் நான் இன்னும் நிறைவேற்ற வேண்டியது எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? நம்ம ஏன் அதை அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது? கொஞ்சம் இன்றைக்கி சிந்தித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கை கொள்ள தீர்மானிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். தகப்பனே, நிறையா வேத வசனங்களை நாங்கள் படிக்கிறோம், கேட்குறோம். வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்க, உபதேசத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். அப்பொழுதுதான் நாங்கள் உம்முடைய சீஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அந்த சத்தியத்தை அறிய, சத்தியத்தினால் விடுதலை பெற, நாங்கள் அந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம்.
தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.